சப்பாத்திக்கு மசாலா கிழங்கு உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். மசாலா உருளைக்கிழங்கு தானே பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கை வேக வச்சு தோலை மட்டும் உரிச்சிட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இது மொத்தமாக 3 உருளைக்கிழங்குங்க. ஆல்ரெடி வேக வச்சுட்டோம், தோலை உரிச்சிட்டோம். கட் பண்ணுறது எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தேவையான பொருட்களும் தயாராகிடுச்சுல. இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சு அதில் கொஞ்சமாக சோம்பு மட்டும்தாங்க போடுறோம், வேறு எதுவும் போடலை. சோம்பு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறாங்க. கருவேப்பிலையும் நல்லா வெடிக்கட்டும். ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சிட்டோம். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு மெயினாக வேறு எதுவுமே இல்லைங்க, சோம்பும் கருவேப்பிலை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இது 3ஐயும் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நல்லா வதக்கிட்டோமா, அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எப்போயுமே வெங்காயத்தை தனியாக போட்டு வதக்கிடுங்க, அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்குங்க. சிம்பிள் ஸ்டெப்ஸ் தாங்க. அடுத்தடுத்து ஒரு 2-3 ஸ்டெப்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிரும். இப்போ தக்காளியை போட்டு வதக்கியாச்சா, நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறோம். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து எல்லாருக்குமே வந்து டக்குன்னு வந்து டைஜஸ்ட் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு, இது வந்து மிளகாய்த்தூள் வந்து நாங்கள் எப்போயுமே தனியாக வந்து வீட்டுக்காக அரைச்சிக்குவோம். சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து அம்மாவாக எல்லாமே கலெக்ட் பண்ணி கடையில் வாங்கி அதை வந்து மிளகாத்தூள் அரைச்சிப்போம். இப்போ வந்து மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா எண்ணெய் எந்தளவுக்கு ஆயில் உங்களுக்கு ரொம்ப சேர்க்க தேவையில்லை, உங்களுக்கு வேணாம் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேணாம், இல்லைன்னா ஆயில் நல்லா சேர்த்து எண்ணெயிலே தாங்க வதக்கி விட்ருக்கோம். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கிட்டு கடைசியாக உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான். உருளைக்கிழங்கு ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சு வச்சுட்டோம் இல்லையா, அதனால ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப அடுப்பில் வந்து நம்ம வைக்க தேவையில்லை. நல்லா அந்த தக்காளியும் வெங்காயமும் மசாலாவும் நல்லா உருளைக்கிழங்கோட சேர்கிற அளவுக்கு, உங்களுக்கே தெரியும் எல்லா உருளைக்கிழங்குலையும் வந்து மசாலா சேர்கிற அளவுக்கு நீங்கள் பரட்டி விட்டுக்கோங்க. அடுத்து மூடி போட்டு கொஞ்சம் மசாலா வந்து நல்லா இறங்கட்டும், இல்லைன்னா பச்சை வாசனை மிளகாத்தூள் வாசனை வரும்ல. ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு தான் இது ரெடி பண்ணியிருக்கோம். சப்பாத்தி ஆல்ரெடி தேய்ச்சி வச்சுட்டாங்க. இப்போ சப்பாத்தி அடுப்பில் வச்சு, சப்பாத்தி ரொம்ப சிம்பிள் தாங்க. 2 பக்கமும் ஆயில் தடவிட்டு சப்பாத்தி சுட்டு வச்சுக்கலாம். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, தோசைக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தியும் ரெடி. இப்போ சப்பாத்தி ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். அந்த சப்பாத்தி, உருளைக்கிழங்கு, சாம்பார் இருந்தது.